Uh, yeah. Uh, yeah. Uh. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதோட அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாம்சங் கேலக்ஸி இசட் ஃப்ளிப் 5. இது லாஸ்ட் இயர் வந்த மாடல் தான். பட் இப்போ தான் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ப்ராடக்டை பற்றின ரிவ்யூ தான் இது. அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் சொல்லுவேன். ஃப்ளிப் டைப்பு இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இதோட ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் இது ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இந்த மொபைல் வாங்கினது. சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்பப்போ வாங்குகிற ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். ஆக்சுவலாக இது பைக் ரைடு அது சம்மந்தமான வீடியோ தான் அதிகமாக வரும். பட் இனி ப்ராடக்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன்னா அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த மொபைல். இது ஒருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இது ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படியும் வந்து அதிக ரேட்டு தான் இது. பட் இது அப்ராடில் வாங்கினீங்கன்னா இந்த மொபைல் வந்துட்டு பாதிக்கு பாதி தான் ப்ரைஸ். இது நம்ம ஊரில் 1 lakh நியர் வந்துடும். இது 512 GB வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் 110 டேக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸு. பட் இது நீங்கள் ஃபாரினில் யாராவது இருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லி வாங்குறீங்க அப்படின்னா 50 இந்த ரேட்டு தான் வரும், பாதிக்கு பாதி தான். ஸோ ஒரு நல்ல ஆஃபரில் இது கிடச்சிது. ஸோ அதனால் இது வாங்கினேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 4 டேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. இது ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதுதான் இந்த பாக்ஸில் தான் அது வந்தது. இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு சார்ஜர் கிடையாது, ஒன்லி யூஎஸ்பிசி கேபிள் இருக்கும். தென் ஒரு பின் இருக்கும். இந்த அன்பாக்ஸில் பார்த்துருப்பீங்க, எஜெக்ட் பின் ஒன்று. இது டைப்-சி கேபிள் மட்டும் வரும். நீங்கள் வந்துட்டு அடாப்டர் வேணும்னா தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கவர்லாம் போட்டேன். இந்தமாரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே இருக்குது. இந்தமாரி நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே இருக்கும், 2 டிஸ்பிளே. இதில் வந்துட்டு இந்த டிஸ்பிளே வந்து கவர் ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க. இது வந்து மெயின் டிஸ்பிளே. இது நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் நீங்களே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்தமாரி கார்ட்டூன்லாம் ஃபேஸ் லாக் இருக்குது, ஃபிங்கர் லாக் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது. இது குட் லாக்னு ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்து நீங்கள் குட் லாக் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லா ஆப்பும் இதில் உள்ள மெயினான ஆப் என்னன்னு
உள்ள இருக்கோ எல்லாமே இந்த கவர் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடலாம் நீங்கள். இது ஃபேஸ் லாக் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது, அது ஏன்னு தெரியல. மற்றபடி இது அலாரம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ஸ்டாப் வாட்ச்சு, அதுக்கப்புறம் இது ஸ்பாட்டிஃபை எல்லாமே இதுலேயே நீங்கள் வந்து கவர் ஸ்க்ரீன்லேயே வச்சுக்கலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது இதில் கேமரா இருக்குது. கேமரா வந்து நீங்கள் இப்படி இந்த கவர் ஸ்க்ரீன் வச்சுட்டு இதுலேயே நீங்கள் கேமராவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பவர் பட்டன் 2 தடவை டேப் பண்ணிங்கன்னா கேமரா வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே, நல்லா இருக்குது டிஸ்பிளே. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் நீங்கள் வச்சுக்கலாம், ப்ளைனாக வச்சுக்கலாம். ஃபுல் நீங்கள் என்ன வால்பேப்பர் வைக்கிறீங்களோ அது ஃபுல்லுமே தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து இது இப்படி இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப் வேணுமோ வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இன்னொரு சேவ் பண்ணிங்கன்னா இது எல்லா ஆப்பையும் இதில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு 14 இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ 15 வரைக்கும் வந்துருச்சு. இது இப்போ லேட்டஸ்ட்டாக இது வந்து 14 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிம் ஸ்லாட் வந்து ஒரு ஸ்லாட்டு தான் சிம் ஸ்லாட்டு. இன்னொன்று வந்துட்டு இ சிம் இருக்குது. டியூல் ஆக்சுவலாக நான் இது வந்து டியூல் சிம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் இது வந்து ஃபிசிக்கல் சிம் வந்து சிங்கிள் ஸ்லாட்டு நேனோ சிம்மு. இன்னொன்று வந்துட்டு இ சிம். நீங்கள் வந்து இ சிம் வந்து நம்ம ஊரில் அவைலபிள் கிடையாது, ஃபாரினில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது நம்ம ஊருக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது சிங்கிள் சிம் போட்டு யூஸ் பண்ண முடியும். இதில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்தமாரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதில் ஃபோல்டு பண்ணும் பொழுது இதில் ஃபோல்டில் வந்து இந்த சைடு கேப் இருக்கும். 3லையும் 2எல்லாம் வந்து இந்த சைடு கேப் இருக்கும். 4 வரைக்குமே நினைக்கிறேன், தெரியல. பட் 5ல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேப் இல்லை, ஃபுல்லுமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசஸர். இது 8 GB ரேமு, 512 GB வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இந்த மொபைல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா அப்ராடில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பாதி ரேட்டு. இதுவே நீங்கள் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸ் இருக்குது. ஸோ உங்களோட சாய்ஸ், நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு ஸ்க்ரீன் கார்டு நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த இதுக்கு வந்து தனியாக ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வாங்கிக்கலாம். பட் உள்ளே இருக்கிறதுக்கு வந்து மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கார்டு தேவையில்லை. இன்பில்டாகவே இதுலேயே பில்டாகவே உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் கார்டு வந்துடுது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரெண்டாவது இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ண முடியாது, ஏன்னா வாங்கினது புதுசு. இதில் தண்ணியெலாம் வந்து செக் பண்ண முடியாது. ஏன்னா பர்சனல் யூஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.